அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அகில உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்களுக்கு, பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு, அத்தனை பேருக்கும் இன்றைய சித்திரை மாத புது வருஷ வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு பெரிய சொற்பொழிவு வள்ளலார் ஆற்றிய பேருபதேசம். இந்த பேருபதேசத்தில் நாம் என்னென்ன நினைத்திருக்கிறோமோ அதற்கு எல்லாம் விடை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவு. இந்த சொற்பொழிவு தான் வள்ளலாருடைய கடைசி உயில். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாலும் சரி, இந்த சொற்பொழிவுக்கு பிறகு அவைகளெல்லாம் செல்லுபடியாகாமல் போய்விடுகிறது. அப்படிப்பட்ட இறுதி உயில் என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்டது இந்த பேருபதேசம். இந்த பேருபதேசம் என்பது என்னவென்றால், வள்ளலார் ஆற்றிய பெரிய சொற்பொழிவு. இந்த பெரிய சொற்பொழிவை வள்ளலார் எங்கே செய்தார் என்றால், மேட்டுக்குப்பத்தில் ஸ்ரீமுக வருஷம் ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை பகல் 8 மணிக்கு மேட்டுக்குப்பத்தை சார்ந்த மக்களும் மற்றும் வெளியூர் நண்பர்களும் அங்கே கூடியிருந்த, ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டு வந்து சூழ்ந்து நின்ற அந்த ஊர் மக்களிடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வள்ளலார் இந்த பேருபதேசத்தை விளக்கி சொல்லுகிறார்கள். அதில் சித்துவனாக திருமாளிகை என்று சொல்லக்கூடிய மேட்டுக்குப்பத்தில் அது இருக்கிறது. அங்கே இருந்து கொண்டு ஒரு பெரிய சொற்பொழிவை சன்மார்க்க கொடி ஒன்று கட்டி கொள்ளுகிறார். அந்த கட்டி கொண்ட பிறகு இதுவரைக்கும் யாரும், எந்த ஞானிகளும் தன்னுடைய கொள்கைக்கு என்று யாரும் சின்னமோ அடையாளமோ கட்டவில்லை. வள்ளல் பெருமான் ஒரு சன்மார்க்க கொடியை அங்கே நிறுவி கட்டி கொள்ளுகிறார்கள். அந்த கொடி கட்டி கொண்ட பிறகு பேசிய பேச்சு தான் பெரிய சொற்பொழிவு, பேருபதேசம். உபை என்றால் அடுத்த, தேசம் என்றால் நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கிற தேசத்தை பற்றிய நுணுக்கமான அநேக செய்திகளை இங்கே நாம் பேச இருக்கிறோம். அந்த பேருபதேசம் நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும், அறியாமையை அகற்ற வேண்டும், இனியும் கால்நந்தாழ்த்தக்கூடாது என்று வள்ளல் பெருமானுடைய திருவுள்ளத்திலே எம்பெருமான இறைவனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரனாலே உண்டாக்கப்பட்ட அந்த எண்ணம் வெளிப்பட வேண்டும் என்று இந்த பேருபதேசத்தை வள்ளலார் சொல்லுகிறார்கள். அதுவும் சன்மார்க்க கொடி கட்டி கொண்ட பிறகு சொல்லுகிறார்கள். தான் தவம் செய்து கொண்டு இருந்த சித்திவனாக திருமாளிகையிலே இந்த கொடியை கட்டி உபதேசத்தை சொல்லுகிறார்கள். அதில் முதலிலே இதில் தான் வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் என்ற ஒரு பெரிய செய்தியை சொல்லுகிறார்கள். இதை பற்றி எதெல்லாம்? வேதம், ஆகமம், புராணம். வேதம் என்பது இருக்கு, யஜூர், சாம, அதர்வன வேதங்கள். ஆகமம் என்பது அந்த வேதங்களுக்கு வழிமொழியக்கூடிய நூல்கள். அடுத்தது புராணங்கள். இந்த புராணங்கள் எல்லாம் சுத்தமான கட்டுக்கதைகள் என்று வள்ளலார் ஏற்கனவே சொன்னதாக போன பதிவிலே நாம் அதை உறுதியாக எடுத்து சொன்னோம். இதிலே இதையெல்லாம் ஒரு கலைகள் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு பொழுதுபோக்காக நிறைய கலைகள் வந்து விட்டது. அந்த காலத்தில் இந்த புராணத்தை படிப்பதும், ஊருக்கு இந்த மாதிரி ஒரு கோயில் குழா விசேஷங்களிலே இதையெல்லாம் இந்த புராண கதைகளை நாடகங்களாக்கி நடிப்பதும் தான் அந்த ஊர் மக்களுக்கு பொழுதுபோக்காக இருந்தது. இது இன்னைக்கு இல்லை, 6000 வருடங்களாக எப்பொழுது ஆரியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார்களோ அதிலிருந்து தான் இந்த புராண கதைகள் எல்லாம் அவர்கள் எழுதி மக்கள் மத்தியிலே பரப்பி விட்டார்கள். அது இன்றைக்கு வரைக்குமே இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே நம்ம மாற்றங்கள் செய்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரத்திலே முடியாது. அதுக்கு உண்மையான சங்கதி என்னவென்றால்,
6000 ஆண்டுகளாக ஆலமரம் போல, ஆயிரக்கணக்கான ஆலமரங்கள் போல ஊருக்கு கிராமத்துக்கு இந்த புராண கதைகள் எல்லாம் பரவிவிட்டது. லேசாக அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. ஆகையினாலே இது ஏன் அழித்து ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால், வள்ளலார் வந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். என்ன நோக்கத்துக்காக வந்தார்? அகத்தே கருத்து புறத்தே விழுத்திருக்கும் உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அவரையும் அடிவிக்கை செய்து இகத்தை பரத்தை பெற்று அவர்களும் வாழ வேண்டும், சரிக்கு சமமாக வாழ வேண்டும். இகத்திலே பரத்தை எப்படிப்படுவது என்றால், இந்த இகலோகத்திலே வாழுகின்ற இந்த பூமியிலே பரமாகிய மேலான ஒழுக்க நிலைகளெல்லாம் பெற்று கற்றுக்கொண்டு சமநிலையில் நாம் மக்களுக்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லாத நிலையில் நாம் வாழ வேண்டும். ஆனால் உயர்ந்தவராகிய ஆரியர்கள் தங்களை உயர்ந்தவர்கள் என்று இன்றைக்கும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்றைக்கும் சொன்னார்கள். எந்த விதத்திலும் மனிதனால் படைக்கப்பட்ட இந்த பூமியிலே எல்லா மனிதர்களும் சரிக்கு சமமே ஒழிய ஒரு சாரார் மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் யாது ஒரு விஷயத்தை கொண்டும் அது நாம் உயர்ந்தவர் என்று நம்ப முடியாது. ஒரு காலத்தில் அவர்கள் நாங்களெல்லாம் ஆரிய மக்கள் முகத்திலே பிறந்தோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கி முகத்திலே பிறக்க வேண்டியதானே? உங்களை யார் தடுத்தது? காதிலே பிறந்து கொள், மூக்கிலே பிறந்து கொள், வாயிலே பிறந்து கொள். இன்றைக்கும் அது நடக்க வேண்டுமென்றால் நடக்க வேண்டுமல்லம்மா? அதெல்லாம் பொய், சுத்தமான அப்பட்டமான பொய். இறைவன் மக்களுக்கு நவத்வாரங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். அவர் நவத்வாரங்களிலே என்பது பிறப்பு உறுப்பு ஒன்று. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா தேசத்திலும் எல்லா இனங்களிலுமே பெண் என்று பறவை முதல் பச்சை வரை புழு பூச்சி மீன் ஆமை நண்டு நத்தை எல்லாவற்றுக்குமே இகலோகத்திலே பிறப்புறுப்பு இருக்கிறது. அதே போல இந்த மனிதர்களுக்கும் பிறப்புறுப்பிலே மட்டும்தான் குழந்தைகள் பிறக்க முடியுமே ஒழிய முகத்திலே சத்தியமாக பிறக்க முடியாது. அது அப்பட்டமான சுத்தமான நம்மை ஏமாற்றுகின்ற பொய். அதை நாம் நிச்சயமாக அறிவுக்கு பொருந்தாத ஒன்று. வாயிலே குழந்தை பிறக்குமா? காதிலே குழந்தை பிறக்குமா? பிறக்கும் என்றால் இன்றைக்கும் பிறக்க வேண்டுமே, எங்கேயும் அப்படி இல்லையே. ஆகையினாலே அந்த புழுகு அண்ட புழுகு, அதை ஒரு காலம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்மை விடவும் ஆரியர்கள் எந்த விதத்திலுமே உயர்ந்த மக்கள் அல்ல அல்ல அல்ல. ஏனென்றால் சமமாக நாம் பாவிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். அவர்கள் எங்களுக்கு கீழே தான் நீங்கள் எப்பவும் இருக்க வேண்டும் என்ற கொள்கை உடைய மதங்களை உற்பத்தி செய்து, அந்த மதங்களுக்கு காலு கை மூக்கு வாய் கண்ணை எல்லாம் உற்பத்தி செய்து ஆயிரக்கணக்கான கதைகளை எழுதி 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 6000 ஆண்டுகளாக தமிழகத்திலே அந்த மதத்தை பெருசாக பரப்பிவிட்டார்கள். அதனாலே அந்த மதங்களில் இருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டும். ஏன் மீட்டெடுக்க வேண்டும் என்றால், வள்ளலார் கண்ட சுத்த சன்மார்க்கம் ஓங்கி வளராமல் இருப்பதற்கு தடையாக இருப்பது இந்த சாதியும் சமயங்களும். இந்த சாதி சமயங்களை நாம் ஒழித்தால் ஒழிய சுத்த சன்மார்க்கமானது இந்த உலகத்திலே வள்ளலாருடைய ஒரு கொள்கை பிரகாரம் செய்ய முடியாது. ஆகையினாலேயே வள்ளலார் எடுத்த எடுப்பிலேயே எல்லாம் வல்ல அருப்பரை ஜோதி ஆண்டவருக்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். அந்த விண்ணப்பம் என்னவென்றால், எல்லாம் உடைய அருப்பரை ஜோதி ஆண்டவரே, அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய எது? சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம். இந்த ஆசார சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் வெத்து வேட்டு ஒன்றுமே கிடையாது. ஆகையினாலே இந்த சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை, எல்லா மக்களும் எல்லா ஆன்மாக்களும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெருந்தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே,
தேவரீர் பெருங்கருணைக்கு திருவருட்பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் என்று வள்ளல் பெருமான் முதலாகவே இந்த விண்ணப்பத்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு வைக்கிறார்கள். இதுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய திறவுகோல். எல்லா சங்கங்களிலும் மற்ற நூலாசிரியர்கள் கூட இந்த விண்ணப்பத்தை யாருக்காகவோ பயந்து கொண்டு அவர்கள் எழுதி வெளியிடக்கூடிய நூல்களிலே கடைசியில் தான் போட்டிருக்கிறார்கள். நான் எல்லா விண்ணப்பங்களையும் வாங்கி எல்லார் புஸ்தகத்திலையும் பார்த்தேன். அதை முன்பக்கத்திலே போடுவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் நான் மற்றும் வள்ளலாருடைய புஸ்தகங்களிலே வள்ளலார் காவியம், வள்ளலார் வாழுகிறார், அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு உரை, இவர்களிலே அந்த விண்ணப்பத்தை முதல் பக்கத்திலே போட்டுவிட்டுத்தான் அடுத்து எல்லாவற்றை செய்திகளையும் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் அது ஒழித்து வைக்க வேண்டிய விஷயமே அல்ல. அது ஓங்க வேண்டும் என்றால் அதை முதல் பக்கத்திலே போட வேண்டும். அதே போல சங்கங்களிலே கூட இந்த விண்ணப்பத்தை கடைசியிலே சில சங்கங்களிலே சொல்வதை கேட்டிருக்கிறேன். சங்கம் பேச்சு ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே இந்த விண்ணப்பத்தை எல்லோரும் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் அவர்கள் மனத்திலே சாதி சமய மதங்கள் அது இது எல்லாம் அடித்து வெளியேற்றப்படும் ஒழிய கடைசியிலே சொல்வதிலே பிரயோஜனம் இல்லை. எல்லா சங்கங்களும் கூட்டம் ஆரம்பிக்கும் போது கூட ஒருவரை விட்டு அல்லது பேச்சாளர்கள் இந்த விண்ணப்பத்தை சொல்லிவிட்டு பேச்சை ஆரம்பித்தீர்களானால் அதுதான் உசிதமானது, செய்ய வேண்டியது. ஆகவே இந்த விண்ணப்பம் அன்று தொட்டு இன்று வரை சிலருக்கு, ஆரியர்களுக்கு, பார்ப்பனர்களுக்கு இது ஒரு தீராத சங்கடமாகவே இருக்கிறது. ஆகையினாலே நாம் இந்த மத மார்க்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக வள்ளல் பெருமான் அப்படி சொன்னார். எப்படி சொன்னார் என்றால், வேதமாகம புராண இதிகாச சாஸ்திரங்கள் கலைகளில் எதிலும் நீங்கள் லட்சியம் வைக்க வேண்டாம். ஒரு பெரிய சமாச்சாரம் என்று நம்பிக்கை வைக்க வேண்டாம். இதில் சென்றால் நமக்கு இப்படி ஒரு பெரிய மோட்சம் கிடைக்கும் என்று நம்ப வேண்டாம். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், மேற்சொல்லப்பட்ட வேதகாம புராண கதைகளில் தெய்வத்தினுடைய உண்மை இதுதான் என்று மக்களுக்கு புரியும்படி சொல்லவில்லை என்கிறார். அளவு கூட சொல்லாமலே தெய்வத்தின் உண்மையை மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார் பெருமான். அடுத்தபடி பிண்ட லட்சணத்தை, இந்த திரேகத்தினுடைய லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள் என்று சொல்லுகிறார். எதை காட்டினார்கள், யார் காட்டினார்கள் என்ற கேள்விக்கு இதுவரையிலும் பதில் இல்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், கைலாசபதி, வைகுண்டபதி, சத்தியலோகாதிபதி என்று பெயரிட்டு இடம், வாகனம், ரூபம் முதலியவைகள் ஒரு மனிதனுக்கு இருப்பதை போல அமைத்து இவர்களெல்லாம் வைகுண்டபதி, இவர் சத்தியலோகாதிபதி என்று புராணங்களில் சொல்லப்பட்டு இவர்களெல்லாம் அத்தனை பேரும் குடும்பமாக மேலோகத்திலே வானத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த காலத்திலே அறியாமை மிகுந்த மக்கள் அதை அப்படியே நம்பிவிட்டார்கள். இன்றும் சிலர் அதை நம்பிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த தெய்வத்துக்கு கைகால் இருப்பதை போல மனிதனுக்கு இருப்பதை போல இருக்குமா என்றால் உண்மையிலே இருக்காது, இல்லை. முன்வந்த பெரியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வள்ளலார் சொல்கிறார். அதாவது நமது காலத்துக்கு முன் வந்த பெரியவர்கள், வள்ளலார் காலத்துக்கு முன்னாடி எவ்வளவோ ஆண்டுகளாக அல்லவா, 6000 ஆண்டுகள் அல்லவா ஆகிவிட்டது. ஆரியர்கள் தமிழ்நாட்டிலே குடிபுகுந்து அதுக்கு எத்தனை பெரியவர்கள் வந்திருப்பார்கள். அந்த பெரியவர்கள் எல்லாம் இதை உண்மை என்றுதான் கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள். எது உண்மை? கடவுளுக்கு கைகால் இருக்கிறது, உருவம் இருக்கிறது என்று சொல்லக்கூடியது பொய்யை உண்மையாக நம்பி கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள் என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வள்ளல் பெருமான் 201 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வைக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டுக்கு இதுவரைக்கும் யாரும் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆகவே நம் பெருமனார் நமக்கு அறிவு தெளிவை ஏற்படுத்தும் பொருட்டு, மத மார்க்கங்களில் இருந்து மக்களை விடுவிக்கும் பொருட்டு அறிவிலே புதிய வெளிச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கருதியதனாலே அந்த விடியல் பேருபதேசத்திலிருந்து தொடங்குகிறார்கள். அறிவை தெளிவை உண்டாக்குவதற்குண்டான விடியலை வள்ளலார் சொன்ன அந்த பேருபதேசத்திலிருந்து அதை தொடங்குகிறார்கள்.
தமது மார்க்கத்திற்கென ஒரு கொடியை பெருமனார் காணுகிறார். அது சன்மார்க்க கொடி. அந்த சன்மார்க்க கொடி மேல்புறம் மஞ்சள் என்றும் அடிப்புறம் வெள்ளை என்றும் பெருமான் சொல்லுகிறார். அந்த கொடி வெளியிலே இல்லை. இந்த கொடியானது நமது நாபியிலே இருந்து, நாபி என்றால் தொப்புள் கொடி, தொப்புள் கொடியிலே ஒரு நரம்பானது அப்படியே மேலே ஏறி இந்த புருவ மத்திக்கு இடையிலே உள்ள அந்த லலாடஸ்தானம் என்று சொல்லப்படுகிற அந்த புருவ மத்தி வரையிலும் அந்த நரம்பு ஏறுகிறது. அந்த நரம்பினுடைய முடி நுனியிலே ஒரு சவ்வு இருக்கிறது. நாற்கோண சகோதரமாக கொடியை போல ஒரு சவ்வு இருக்கிறது. அந்த சவ்வானது மேல்புறம் மஞ்சள், கீழ்ப்புறம் வெள்ளை, இவ்வளவுதான். அந்த சவ்வு தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருக்கிறது. அந்த சவ்வினுடைய ஆட்டத்தினாலே இந்த உடம்புக்கு வேண்டிய உஷ்ண சக்திகளும் 72,000 நாடி நரம்புகளும் ஒரு சீராக இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இதுதான் சன்மார்க்க கொடியினுடைய உண்மையான விளக்கம். இதை நாம் சிந்திக்க வேண்டியது, முன்னுள்ளவர்கள் இந்த உண்மையை தெரிய ஒட்டாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் என்று பல இடங்களிலே சொல்லுகிறார். முன்வந்தவர்கள் முன்னுள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கடவுள் உண்மையை, அப்போ கடவுளுக்கு என்ன உண்மை? கடவுள் மனித ரூபமாக இல்லை என்பது உண்மை. அந்த உண்மையை மண்ணை போட்டு மறைத்து விட்டு புராண கதைகளை எழுதினார்கள். இந்த புராண கதைகள் வரக்கூடிய எல்லா கடவுளும் சரி, இன்று வரைக்கும் நாம் நமது இல்லங்களிலே தான் எல்லா சாமி, வடநாட்டு சாமி கடவுள் எல்லாம் நம்ம வீட்டில் தான் பெயராக வைத்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு பெயர்கள் வடநாட்டில் எந்த இல்லங்களிலுமே இல்லை, அவர்களும் வைக்க மாட்டார்கள். நாம் தான் அனுமார் பெயரிலிருந்து ராமர், லட்சுமணர், சீதை, ருக்மணி, நீலாதேவி, பூதேவி, மூதேவி, மாதேவி என்று எல்லா பெயர்களையும் நாம் தான் குடும்பங்களிலே நமது குழந்தை குட்டிகளுக்கு வைத்திருக்கிறோமே ஒழிய, ஆரியர்கள் அவர்களுடைய நாட்டிலே, தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழ்நாட்டு ஆதியிலே இருந்த சிலப்பதிகாரத்து பெயர்களோ மற்ற மற்ற காவியங்களிலே கண்ட பெயர்களையோ ஒருவரும் வைத்திருக்க மாட்டார்கள். இங்கிருந்து அங்கே குடிபோன தமிழ் மக்கள் தமது குலதெய்வ பெயரை என்று வைப்பார்கள். அந்த குலதெய்வமும் ஆரியர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த புராண கதைகளிலிருந்து எடுத்து எழுதப்பட்ட அந்த குலதெய்வங்களைத்தான் நாம் நம்முடைய குலதெய்வங்களாக கருதி செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கும் ராமாயணத்துக்கும் என்ன சம்பந்தம்? நமக்கும் மகாபாரதத்துக்கும் என்ன சம்பந்தம்? அது அங்கே அந்த நாட்டிலே நடந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி. 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கே விதை போட்டு விட்டார்கள். அது ஆழ ஊண்டி விட்டது. குடும்பமாக ராமர், லட்சுமணர், அனுமார், சீதை என்று நாம பெயர் வைத்து கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய காவியமா? இல்லை, வடநாட்டு காவியங்கள். அவர்கள் எழுதினார்கள். எதற்காக வேண்டி? பொய்யையும் புழுகையும் சொல்லி தனது வகுத்து பிழைப்பாக எழுதி வைத்த ஒரு பொழுதுபோக்கு காவியங்களே ஒழிய ராமரும் இல்லை, லட்சுமணரும் இல்லை, அனுமாரும் இல்லை, சீதையும் இல்லை. இதுதான் உண்மை. இப்படி ஏன் என்று சொல்லுகிறோம் என்றால், வள்ளலார் சொன்னதை சொல்லுகிறோம். வள்ளலார் இவைகளெல்லாம் கலைகள் என்று சொல்லுகிறார். இவற்றில் ஒன்று கூட லட்சியம் வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆதையினாலே வள்ளலார் சொன்னதை நாம் நம்புகிறோம். முன்னுள்ளவர்கள் உண்மையை தெரிய விட்டாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார் என்று 3-4 இடங்களிலே சொல்லுகிறார். இதை நாம் சிந்திக்க வேண்டாமா? வேத புராணங்கள், இதிகாசங்கள் ஆகியவற்றை பொழுதுபோக்கும் காவியங்களாக, கலைகளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய, அதிலே வரக்கூடிய கதாபாத்திரங்கள் யாருமே கடவுளும் இல்லை, தெய்வமும் இல்லை, ஒன்றுமில்லை. எந்த ஆதாரத்தை வைத்துக்கொண்டு இவ்வளவு உறுதியாக வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் என்றால் நாம் சிந்திக்க வேண்டாமா? எல்லாம் வல்ல இறைவனுக்கு பிள்ளையாக பிறந்து ஏழ்மையான குடும்பத்திலே வளர்ந்து வந்த வள்ளல் பெருமான், ஓதாமலே உணர்ந்து கலைகளையெல்லாம் கற்றுக்கொண்ட வள்ளல் பெருமான் இவ்வளவு ஆணித்தரமாக இவைகளெல்லாம் பொய்யான காவியங்கள், நீங்கள் ஒன்றிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் என்று உறுதியாக சொன்னார் என்றால் அதற்கு ஒரு ஆதாரத்தை வள்ளலார் வைத்து கொண்டுதான் சொல்லியிருப்பார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதாவது இப்படி சமய மத புராணங்கள் மொத்தமும் பொய் கற்பனை கதைகள் என்று சொல்லி இன்றைக்கல்ல 201 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளலார் பிரகடனப்படுத்தி விட்டால் பேருபதேசத்திலே, அன்றைக்கிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த கருத்து தப்பானது,
வள்ளல் பெருமான் அவர்களே, நீங்கள் சொன்னது பொய்யானது. இதோ எங்களிடத்திலே இந்த புராணங்களுக்கு, மதங்களுக்கு, எங்கள் தெய்வங்களுக்கு, எங்கள் கதைகளுக்கு ஆதாரம் இருக்கிறது என்று யாராவது ஒரு மதஸ்தர்கள், வைணவர்களோ அதாவது சைவர்களோ யாராவது இதுக்கு மறுப்புரை 201 ஆண்டுகளாக யாருமே அதை மறுத்து உரைக்கவில்லை. இதை மறுத்து எந்த சமய மதத்தை அறிஞர்களும் இது பொய்யில்லை, உண்மை, இதோ இந்த புராணங்களுக்கு நான் ஆதாரம் வைத்திருக்கிறேன் என்று வெளியிட்டிருக்கிறார்களா? இல்லையே. இன்று வரை ஒருவரும் அதை மறுத்து பேசுவாரில்லை. அப்படியே நீரு போர்த்த நெருப்பாக அது பாட்டுக்கு அணைந்து போகட்டும் என்று விட்டுவிட்டார்கள். அது ஏனென்றால் புராண தெய்வங்களுக்கும் கதைகளுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. ஆகையால் மதமார்க்கிகள் வெறுமனே அவளை போட்டு மெல்வதற்கு பதிலாக வெறும் வாயை மென்ற கதையாக அதை அப்படியே எடுக்கட்டும். அதை தோண்டி துருவி ஆராய்ச்சி பண்ணி நாம் பார்த்தோமானால் நமக்கு தான் அசிங்கமாக போகும் என்று அதை அப்படியே விட்டு விட்டார்கள். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வள்ளலார் நமக்கு அறிவு புகட்டுவதற்காக வேண்டிய மதமார்க்க கொள்கையை மறுசீராய்வு செய்ய வேண்டும் என்று சில குறிப்புகளை கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். அவருக்கு மட்டும் ஏன் இந்த அக்கறை? அது ஏன் என்றுதான் நாம் கேட்டோம். அதற்கு வள்ளலார் சொல்கிற பதில், தாம் வகுத்த வருவிக்க உற்ற அந்த வேலையை சுத்த சன்மார்க்கத்தை செய்து முடிப்பதற்கு இந்த மத மார்க்கங்கள் பெரும் தடைகளாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஒன்று சொன்னால் அவர் மறுநாளே அதுக்கு மறுத்து ஒன்றும் சொல்லாதபடிக்கு தேரு திருவிழா இந்த மாதிரி அலகு குத்துதல் என்று விளையாட்டுத்தனமான வேலைகளை எல்லாம் தொடர்ந்து 6000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் செய்து 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 ஊரூருக்கு தேர்களை செய்து கோயில்களை கட்டி குளங்களை வெட்டி மன்னர்களை வைத்து தாங்கள் சௌரியமாக வாழ்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து கொண்டு இன்று வரைக்கும் இந்த தேர் திருவிழாக்களை வைத்தே அவர்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் வேலை வெட்டியை விட்டு இந்த சாமி பக்தன் நான், அந்த சாமி பக்தன் நான், இப்படி நான் காமெடி எடுக்கிறேன், இருமுடு கட்டி கொண்டு போகிறேன் என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் மாகாணம் விட்டு மாகாணமும் நாடு விட்டு நாடும் போய் இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு பொய்யான ஒரு கொள்கையை முன்னுரிமை கொடுத்து தூக்கி பிடித்து கொண்டு இன்று வரைக்கும் இருப்பதினாலே நமக்கு அறிவு தெளிவு ஏற்படவில்லை. அவர்கள் அப்படி நாம் சொன்னதற்கு பதிலாக நீங்கள் சொல்வது பொய், நாங்கள் இதோ இந்த ஆதாரங்களை எல்லாம் காட்டிடுவோம் என்று காட்டி அதை நமக்கு மறுத்து சொல்லியிருந்தால் நாம் சிந்தனை பண்ணலாம். ஒன்றுவரும் சொல்லவில்லை. வள்ளலார் சொன்னதுக்கு யாரும் பதில் சொல்லாததினாலே வள்ளலார் சொன்னது தான் உண்மை என்று நாம் எடுத்துக்கொண்டு ஏன் மறுசீராய்வு இந்த மதங்களை பற்றியும் புராண கதைகளை பற்றியும் செய்யக்கூடாது? செய்ய வேண்டிய காலகட்டாயம் இது. ஆகையினாலே ஆதியிலிருந்தே வள்ளலார் வடலூர் பகுதிக்கு வந்தது முதல் கொண்டு 16 ஆண்டுகளில் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார். அதற்கு முன்பாக வள்ளலார் சென்னையிலே வாழ்ந்த காலத்தில் பெரும் புலவராக வாழ்ந்தார். எல்லா புலவர்களுக்கும் மேல்பட்ட புலவராக சமஸ்கிருதத்திலும் அவர் ஒரு நிபுணராக இருந்தார். ஆதி காலத்திலே வள்ளலார் வாழ்ந்தபோது அந்த காலத்திலே ஒரு சங்கராச்சாரியார் மயிலாப்பூரில் உள்ள சங்கர மடத்துக்கு விஜயம் செய்கிறார்கள். அவருக்கு அந்த பாஷ்யங்களிலே வடமொழி காவியங்களிலே ஒரு சிக்கலான ஒரு வார்த்தைக்கு நுணுக்கமான பொருள் தெரியவில்லை. அங்கிருந்த அன்பர்களை பார்த்து இந்த மயிலாப்பூரிலே இந்த சென்னையிலே சமஸ்கிருதத்தில் பண்டிதர்கள் யாராவது இருக்கிறார்களா? அப்படி இருந்தால் கூட்டிக் கொண்டு வரலாம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அன்பர்கள் சிலர் அவரிடத்திலே ராமலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் சமஸ்கிருதத்திலும் பெரிய பாண்டித்தியம் பெற்றவர், தமிழிலும் பெரிய பாண்டித்தியம் பெற்றவர்கள். அவருடைய பாடும் ஆற்றலும் திறமையும் மக்களால் பெரிதும் போற்றப்படுகிறது. ஆகவே அவரை கூட்டிக் கொண்டு வந்தால் உங்களுடைய சந்தேகம் தீரும் என்று சொல்லுகிறார்கள். அதை வள்ளலாரிடத்தில் சீடர்கள் சென்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது தொழுவூர் வேலாயுத முதலியாரும் வள்ளலாரின் கூட இருக்கிறார். இருவரும் புறப்பட்டு சங்கர மடத்துக்கு வருகிறார்கள். சங்கராச்சாரியரிடத்தில் சிறிது நேரம் பேசி கொண்டு வந்துவிட்டு
சங்கராச்சாரியாருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை எங்கே இருக்கிறது என்று சொல்லி அந்த ஏடுகளை வள்ளலாரிடத்திலே கொடுக்கிறார்கள். ஒரு பற்றி பார்த்துவிட்டு சில விஷயங்களை சொல்லிவிட்டு மீதி செய்திகளை தன் சீடராகிய தொழுவூராரிடத்திலே சொல்லி இதுக்கு மேற்கொண்டு விளக்கம் சொல்லுங்காணும் என்று சொல்லுகிறார். உடனே அவர் பயபக்தியாக வள்ளலார் கொடுத்த ஏடுகளை வாங்கி கொண்டு அந்த பாஷ்யங்களுக்கெல்லாம் மடமடமடவென்று வள்ளலார் என்ன மனதில் நினைக்கிறாரோ அந்த அத்தனை அர்த்தங்களையும் கருத்துக்களையும் அடைமொழி மாறி ஒரு அரை மணி நேரம் அதை பேசி தீர்த்து விடுகிறார். வள்ளலார் சொல்லுகிறார், இந்த சந்தேகங்கள் வேறு ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்கிறார். இல்லை ஐயா, சந்தேகங்கள் தீர்ந்தது. ஆனால் கூட இந்த தமிழ் பாஷையை விட எங்களுடைய சமஸ்கிருதம் தான் மிகச் சிறந்தது என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உடனே வள்ளல் பெருமான், இருக்கட்டுமே, அதனால் என்ன, உங்களுடைய சமஸ்கிருதம் தாய்மொழி என்று தானே சொல்லுகிறீர்கள், அப்படி தாய்மொழியாக இருக்கட்டும், எங்கள் தமிழ் மொழி தந்தை மொழியாகும். எப்பேற்பட்ட ஒரு தாய்க்கும் தந்தை இல்லையேல் ஏது சிறப்பு? உங்களுடைய பாஷையாக சமஸ்கிருதம் இருக்கட்டும், அது பாட்டுக்கு தாய்மொழியாக இருக்கட்டும், எங்கள் தந்தை மொழி தமிழ். ஆகவே ஒரு தந்தை இல்லாமல் எந்த தாய்க்கும் சிறப்பில்லை. இது உண்மையா பொய்யா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அங்கிருப்பவர்கள் எவருமே பதில் சொல்லவில்லை. வள்ளல் பெருமான் மௌனமாக திரும்பி வந்து விடுகிறார்கள். வந்த பிறகு சும்மா இருக்கவில்லை. தமிழுக்கு வள்ளலார் இட்ட உரை என்று ஒரு உரையையும் உடனே மறுநாள் எழுதி அதை ஆள்கள் வசமாக சங்கர மடத்துக்கு சேர்ப்பிருக்கிறார்கள். அந்த உரை தமிழுக்கு வள்ளலார் எழுதிய இன்று வரைக்குமே யாராலும் மறுக்க முடியாத ஒரு அருமையான உரை. அதை ஒரு சில பத்திரிகைகள் அந்த காலத்திலே போட்டு ராமலிங்க சுவாமிகள் என்று, அதாவது வள்ளலாருக்கு முன்னாடி அவருக்கு ராமலிங்கம் என்றுதான் பெயர், ராமலிங்க அடிகளாருடைய அவர் தமிழுக்கு இட்ட உரை என்று பத்திரிகைகள் எல்லாம் அந்த காலத்திலே போட்டதாக இந்த பத்திரிகையில் அதற்கு வேண்டிய சாட்சிகள் எல்லாம் இருக்கிறது. அதை அப்படியே போட்டிருக்கிறார்கள். அதற்கு பதில் உரையும் போட்டிருக்கிறார்கள். வள்ளலார் எழுதிய தமிழுக்கிட்ட உரையையும் போட்டிருக்கிறார்கள். இது அத்தனையும் நடந்த உண்மை. அப்படிப்பட்ட வள்ளல் பெருமான் நம்முடைய தமிழ் மக்களின் சேமத்துக்காக வேண்டி நம்முடைய மூட நம்பிக்கைகளை நான் இதே மாதிரி விட்டு கொண்டு வரக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நாம் திருத்தத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று பெருமுயற்சி செய்தார். அந்த பெருமுயற்சியின் விளைவே சுத்த சன்மார்க்கத்தை வளர விடாமல் தடுக்கின்ற இந்த மதத்தை முதலிலே ஒழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். இது நல்ல முடிவுதானே? ஏனென்றால் இந்த மதம் மக்களை ஆண்டான் அடிமை முறையிலேயே தான் வைத்திருக்க விரும்புகிறது. அவர்களுக்கு கீழாகத்தான் நம்மை வைத்திருந்தது. தமிழ்நாட்டில் அரசர்கள் ஆண்ட காலத்திலே வந்து சேர்ந்த ஆரியர்களுக்கு குடியிருப்புகளை கொடுத்து உத்தியோகங்களை கொடுத்து அரசர்கள் ஆதரித்தார்கள். இவர்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தை எல்லாம் கேட்டு அவர்களுக்கு மதிப்பளித்தார்கள். அரசாங்கத்திலே பதவி கொடுத்தார்கள். அதாவது ராஜரிஷி என்ற ஒரு பதவியையும் கொடுத்தார்கள். ராஜகுரு, அப்புறம் மந்திரி, அப்புறம் சேனாதிபதி, இப்படி முக்கியமான பதவிகள் எல்லாம் கூட தங்கள் சாமர்த்தியத்தினாலே ஆரியர்கள் பெற்றுக்கொண்டார்கள். தமிழ்நாட்டு மன்னர்களாக இருந்தாலும் கூட அவர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குருநாதர் இவர் இந்த சபைக்கெல்லாம் குரு என்று ராஜகுரு என்ற ஒரு பட்டத்தையும் அவர்கள் கேட்டு வாங்கி கொண்டார்கள். இத்தனையும் தமிழர்கள் கொடுத்து விட்ட பிறகு அவர்களுக்கு கீழே இந்த கும்பாபிஷேகம் நடக்கிற வேலைக்கும் உள்ள எல்லா தீட்டுகளையும் கழிப்பதற்கு கும்பாபிஷேகம் என்று செய்வார்கள். செய்த பிறகு அந்த அரசர் கூட அந்த கோயிலுக்கு உள்ளே போக முடியாது. ஆரியர்கள் தான், அந்த பூசை செய்கிற ஆட்கள் தான் போக வேண்டும். இதெல்லாம் என்ன கொடுமை! தீட்டு என்க என்ன தீட்டு வந்தது? ஒரு தீட்டுமே கிடையாது. இப்படி சொல்லி சொல்லி நம்மளை மழுங்கடித்து பயங்காட்டி இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் வெளியே சொல்ல விடாமல் செய்து அப்படியே போட்டு மடக்கி விட்டார்கள். அதையெல்லாம் வெளியே எடுத்து சொல்லுவது தான் இந்த பேருபதேசம். வள்ளலாருடைய கடைசி உயில். இந்த புராண கதையிலே வரும் தெய்வங்களையும் புராண கதைகளையும் ஆரிய புலவர்கள் இந்த உடம்பிலிருந்து தான் எடுத்து பாடியிருப்பார்களோ என்ற ஐயமெல்லாம் சில நேரங்களிலே உபதேச குறிப்புகளிலே பாடும்போது தெரிய வருகிறது.
வள்ளல் பெருமான் கூட நான் எடுத்துக்கொண்ட கொடியானது இந்த உடம்புக்குள்ளே இருந்துதான் இந்த நாபிக்கு ஓடுகின்ற அந்த நரம்பை வைத்து தான் இந்த கொடி தயாரித்தேன், இந்த கொடி வெளியிலே இல்லை என்று சொன்னார்கள். அதை போல் அவர்கள் சொல்லியிருந்தால், அதாவது கடவுள் உண்மையை மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் என்ற வாசகத்தை பெருமான் சொல்லியிருக்க மாட்டார். ஒரு அணுகூட வெளியே தெரிய விட்டாமல் அதை பூட்டி வைத்து விட்டார்கள் என்றெல்லாம் இறுதியிலே சொல்லுகிறார்கள். அது உண்மையான இருக்கும் பட்சத்தில் இந்த உடம்புக்குள்ளே இருந்துதான் நாங்கள் இந்த சைவ சமயத்தை எடுத்தோம், உடம்புக்குள்ளே இருந்துதான் வைணவ சமயத்தை எடுத்து கதைகளாக காவியங்களாக நாம் படைத்தோம், இந்த உடம்புக்குள்ளே இருந்த அந்த கொடியை எடுத்தேன் என்று வள்ளலார் டமார் என்று போட்டு உடைத்ததை போல நீங்கள் உங்களால் வணங்கப்படுகின்ற இந்த தெய்வங்கள் ஆரியர்களாகிய நாங்கள் எங்கள் புராணம் எழுதுவதற்காக வேண்டி இந்த உடம்புக்குள்ளே இருந்து நாடி நரம்புகளை எல்லாம் வைத்துத்தான் எழுதினோம் என்று எவரும் சொல்லவில்லை. சைவ மதங்களையும் சொல்லவில்லை, வைஷ்ணவ மதங்களையும் சொல்லவில்லை. அதை நுணுகி படித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவை பெருக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் வள்ளலார் சொன்னது உண்மையா அல்லது இந்த ஆரியர்கள் சொல்லக்கூடிய இந்த கதைகளிலே வரக்கூடிய ராமர் லட்சுமணன் முதல் கொண்டு மகாபாரதம் வரைக்கும் உள்ள அத்தனையுமே பொய்யான கதைகள் என்று போட்டு அடித்து நொறுக்கி விட்டார்களே, இதுவரைக்கும் யாரும் பதில் சொல்லவில்லையே, எது உண்மை என்று நமக்கு தெரியவில்லை. அறிஞர் வரும் மக்கள் இதை ஆய்வு செய்து இதிகாச ராமாயண புராண கதைகளும் மகாபாரதமும் இன்னும் மற்றும் உள்ள 63 நாயனார் கதைகளும் எல்லாமே உண்மையல்ல என்று ஒரே அடியாக அடித்து இந்த திருவருட்பாவிலே உள்ள இந்த உரைநடை பகுதியிலேயே 365, 366, 367, 368 ஆகிய பக்கங்களிலே எழுதியிருக்கிறார்களே. இதை கண்டறிந்து சைவ வைணவ பெரியவர்கள், தமிழ் அறிஞர்கள் இது உண்மையா பொய்யா என்று ஒரு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அன்போடு இந்த நல்ல நாளாகிய இந்த சித்திரை புது வருஷத்திலே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த வேண்டுகோளை ஏற்று அறிஞர் பெருமக்கள் வள்ளலார் சொன்ன இந்த காவியங்களெல்லாம் பொய் என்று சொன்னதை இல்லை இது மெய் என்று சொல்லி யாராவது நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபித்தால்தான் நமக்கு ஒரு மனச்சாந்தி ஏற்படும். இல்லை என்றால் நாம் நாடி நரம்புகளை தெய்வமாகத்தான் கும்பிட்டு கொண்டு வருகிறோம் என்ற எண்ணம் மனதிலே உற்பத்தியாகும். அது அவ்வளவு நல்லதற்கு அல்ல. ஆகையினாலே இந்த நாடி நரம்புகள் சம்பந்தப்பட்ட எல்லா கதைகளிலுமே, எல்லா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்குமே இந்த நாடி நரம்புகள், வாயு, காற்று, இருதயம், அதில் உள்ள நீர்கள், அந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயமே அதிலே வந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த நெஞ்சுக்கு கீழே உள்ள வகுத்து பகுதியை பார்க்கும்போது எல்லாமே வைணவ புராணத்தில் வரக்கூடிய எல்லா பெயர்களும் இந்த வகுத்துக்குள்ளே வருகிறது. அதே போல் இந்த நெஞ்சுக்கு அநாகதம் என்று பெயர். இந்த நெஞ்சு குழிக்கு மேலே உள்ள பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த இருதயம் தாமரைப்பூ மாதிரி இருப்பதை இதை சிவலோகம் என்றும், அங்கே பச்சையாக வரக்கூடிய நரம்புக்கு பார்வதி என்றும் ஒரு பெயரை வைத்து, அதே போல் சுப்பிரமணியர், கணேசர் இவர்களெல்லாம் ஒரு தத்துவ மொழிய உண்மையில் கடவுள் அல்ல என்று வள்ளலார் அடித்து திருத்தமாக இந்த கதைகளிலே உள்ள அத்தனையும் பொய் என்று சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் ஏன் இன்றைக்கு சொல்லுகிறோம் என்றால், இந்த புது வருடத்திலிருந்து நமக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. நாம் கோயில் குளங்கள் என்று வருஷமெல்லாம் போய் பணங்காசுகளை செலவு பண்ணி கொண்டு தேர் இழுத்து கொண்டு நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதை கொஞ்சம் குறைக்கலாம் அல்லவா? வீட்டில் இருந்தபடியே தகர கண்ணாடி விளக்கு வைத்து அதில் ஜோதியை ஏற்றி வைத்து ஞான சபையில் செய்கிற அந்த அமைதியான வழிபாட்டை தமிழர்கள் செய்யலாம் அல்லவா? வள்ளல் பெருமான் நமக்கு தவறாகவா வழிகாட்டுவார்? சரியான வழியை காட்டியிருக்கிறார் என்று நாம் ஏன் சிந்தித்து இதை நாம் ஒரு செயல்படுத்தக்கூடாது? வள்ளலார் சொல்லுகிறார், ஆரிய புராணத்தை எழுதிய அந்த வல்லவர்கள் யாருக்கும் தெரியாமல் ஏன் உள்ளே வைத்து போற்ற வேண்டும்? அதை வெளியே சொல்ல வேண்டியதானே? இப்போ நான் சொன்னேன் அல்லவா, இந்த கொடி உள்ளே இருந்து எடுத்தேன் என்று. அதே போல் இந்த உள்ளே இருந்து தான் நாங்கள் இந்த கடவுளை படைப்போம் என்று அவர்கள் சொல்லலாம் அல்லவா? அல்லது இதுக்கு பொய், இதுக்கு வேற ஒரு காரணங்கள் இருக்கிறது என்று அந்த காரணத்தை சொல்லி வள்ளலார் சொன்ன காரணத்தை மறுக்கலாம் அல்லவா? இரண்டாம் கட்ட நிலையாகவே இது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே வள்ளலார் சொல்வதைப் போல ஆதியிலே
இதை மறைத்தவர் ஒரு வல்லவன். அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை. அவன் பூட்டிய அந்த பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை. இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய அந்த பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை என்று சொல்லிவிட்டு இந்த பேருபதேசத்தின் மூலம் அந்த பூட்டை உடைத்து உண்மையை வெளிக்கொண்டு வந்தவர் நமது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு செல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, ஞான சபைக்கு அடுத்த பிள்ளை என்று சொல்லி வள்ளலாரால் பாடப்பட்ட வள்ளலாருடைய ஒரே ஒரு ஞான குழந்தையாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு நேரு மகனாக பிள்ளை என்று பெயரிட்டு அழைக்கப்படுகிற ராமலிங்க சுவாமிகள் ஒருவரே அந்த பூட்டை உடைத்தவர். இதற்கு சரியான விளக்கத்தை சன்மார்க்க அறிஞர்கள் கண்டறிந்து சொல்ல வேண்டும் என்று அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நமக்கு விவரம் தெரியாதபடிக்கு நாம் இருக்கிறோம். வள்ளலார் இப்படி சொல்லுகிறார், புராணங்கள் இப்படி கதைகள் இருக்கிறது, இந்த புராணங்களுக்கு ஏதேனும் ஆதாரம் இருக்குமா என்று நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். வள்ளலார் சொல்லுகிறார், தேடியதுண்டு என் திருவுருவை என தொடக்கமுடைய பதிகத்திலும் மேலும் அவர் தெரிவித்த உண்மை பெருமன், அதாவது பெருநெறி ஒழுக்கம் யாதெனில், வள்ளலார் தெரிவித்த அந்த பெருநெறி ஒழுக்கம் யாதெனில் கருணையும் சிவமே பொருளென காணும் காட்சியும் பெருக. கருணையும் சிவமும் பொருள் என காணும் காட்சியை பெருக என்று சொல்லுகிறார். அது மறுபடியும் நான் சைவ சமயத்திலே இளம் வயதிலே சென்னையிலே வைத்து கொண்டிருந்த ஒரு லட்சியம் இவ்வளவென்று சொல்ல முடியாது. அந்த லட்சியம் எல்லாம் இப்படி எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா என்று சொல்லிவிட்டு இப்பொழுது நான் அதையெல்லாம் விட்டுவிட்டதினாலே என்னை ஏறாத நிலை மேல் ஏற்றிவிட்டது சைவ சமயமல்ல, தயவு கருணை என சொல்லக்கூடிய அந்த கருணையும் தெய்வம் தான் என்னை இவ்வளவு உயர்த்தலே ஏறாத நிலைமை ஏற்றி வைத்தது. ஏனென்றால் நான் எல்லாத்தையும் விட்டுவிட்டேன். அதனால் பெற்றுக்கொண்ட லாபம் இது. எல்லாவற்றையும் என்றால் நான் முன்னாடி தழுவி கொண்டிருந்த நம்பிக்கொண்டிருந்த சைவ சமயத்தை, அந்த தெய்வங்களை திருவொற்றியூரிலிருந்து சென்னை வரைக்கும் சிதம்பரம் வரைக்கும் பாடி இந்த தெய்வங்களை நான் கண்டறிய வேண்டும் என்று சொல்லியிருந்த அந்த எண்ணங்களை எல்லாம் எல்லாத்தையும் விட்டு விட்டதனால், ஏனென்றால் அவைகளில் உண்மையில்லை, புராணக்கதைகள் அத்தனையும் பொழுதுபோக்குகள் என்பது நான் தெரிந்து கொண்டதினால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். அப்படி விட்டுவிட்டதினாலே நான் பெற்ற லாபம் என்னவென்றால் இன்றைக்கு ஏறா நிலைமை ஏறி இருக்கிறேன். எனது அறிவானது அண்டாண்டங்களுக்கும் அதுக்கு மேலேயும் பறந்து நிற்கிறது. ஆகையினாலே இந்த பேரறிவை நான் பெற்றதற்கு காரணம் சாதி சமய பற்றுகள் அத்தனையும் விட்டதினாலே, சைவ புராணங்களை எல்லாம் விட்டதினாலே, எல்லா கடவுளை வணங்குவதையெல்லாம் விட்டதினாலே, எல்லாத்தையும் விட்டு விட்டதினாலே அருளம்பலை பற்றே பற்று என்று சொல்லி அருள் பெறுவதை மட்டுமே ஒரு பெரிய பற்றாக நான் கொண்டு அதை பற்றி கொண்டு இருந்ததினாலே இன்றைக்கு இந்த ஏறா நிலைமை ஏறி மரணமில்லா பெருவாழ்வை நான் பெற்றுக்கொண்டேன். மற்ற யாரும் பெற்றுக்கொண்டார்களா? இந்த சமய மதவாதிகள் எவரேனும் மரணத்தை தவிர்த்து விட்டேன் என்று சொன்னார்களா? நான் சொல்லியிருக்கிறேனே. அதே போல வேறு எவரும் விவரமாக சொன்னார்களா? ஒருவரும் சொல்லவில்லையே. ஆகவே தமிழ் மக்களே, நீங்களும் அதே போல என்னை போல நீங்களும் எல்லாத்தையும் விட்டுவிடுங்கள். சைவ சமயம் என்னை இந்த நிலைமைக்கு தூக்கி விடவில்லை என்பது இதன் மூலம் நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது. ஆகையினாலே வள்ளலார் பெற்ற அந்த மேலான பதங்களை நாமும் பெற வேண்டும். வள்ளலார் சொல்லுகிறார், அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். அந்த ஒருமை இருந்தால் தயவு வரும். தயவு இருந்தால் பெரிய நிலை மேல் ஏறலாம் என்று சொல்லுகிறார். அதாவது வேதாந்தி சித்தாந்தி என்று பெயரிட்டு கொண்ட பெரியவர்களும் உண்மை அறியாது சமயவாதிகளைப் போல ஒன்று கிடக்க ஒன்று உளறி இருக்கிறார்கள் என்று உளறி இருக்கிறார்கள் என்பது பெரிய குற்றச்சாட்டு அல்லவா? இதற்கு சன்மார்க்கத்தை சார்ந்த பெரியவர்கள் விளக்கம் சொல்லலாம். ஆன்மீக பெரியவர்கள், சமய மத அதத்தை தழுவிருக்கிற சைவ சமயத்தை சார்ந்தவர்களோ அல்லது வைணவ சமயத்தை சார்ந்த பெரியவர்களோ இது தகுந்த விளக்கத்தை கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இது முடிந்த முடிவாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகையினாலே எல்லா அறிஞர் பெருமக்களும் எது உண்மை, சமய மத கடவுள் எங்கிருந்து உற்பத்தியானார்கள், இந்த கதைகளுக்கு காரணமாக
இந்த பிராணிகளுக்கு எங்கிருந்து எது கிடைத்தது என்றெல்லாம் விளக்கி சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அது சிறப்பாக நம்முடைய ஐயங்களை எல்லாம் போக்கும். வேதாந்த சித்தாந்தி என்று பெயரிட்டு கொண்டு வந்த பெரியவர்களும் உண்மை அறியாது சமயவாதிகளைப் போல ஒன்று கிடக்க ஒன்று உளறுகிறார்கள் என்றெல்லாம் வள்ளலார் குற்றச்சாட்டு வைக்கிறார். எனது மெய்யறிவின் கண்ணே, அனுபவித்து எழுந்த உண்மை அறிவானந்த இன்பத்தை நீங்கள் எல்லவரும் என்போல் ஐயம் திரிவு மயக்கமின்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை பற்றி குறிப்பிக்கின்றேன், இன்னமும் குறிப்பிப்பேன் என்பது ஆண்டவர் கட்டளையிட்டது என்னவென்றால், முன் சாதனம், நமக்கு முன் சாதனம் கருணை ஆனதினாலே ஆண்டவர் முதல் சாதனமாக அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். தயவு, கருணை, அருள் என்பன ஒரு பொருளையே கொடுக்கும். ஆதலால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம். அந்த ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவாம். ஒப்பற்ற பெருந்தயவுடையது பேரறிவு. வள்ளலார் பேருபதேசத்தில் 3 இடங்களிலே, அதாவது 3 முறை தெய்வத்தின் உண்மையை தெரிய ஒட்டாமல் அசுத்தமாயா காரிகளாகிய சித்தர்கள் மறைத்து விட்டார்கள். சுத்தமாயா காரியாகிய தெரிந்த பெரியோர்களும் இல்லை, சன்மார்க்கமும் இல்லை. சன்மார்க்கம் இருந்திருந்தால் அனுபவித்து அறியாத அனுபவமும் கேட்டறியாத கேள்விகளும் கேட்டிருப்போம். மேலும் இறந்தவர்கள் எல்லாம் மீளவும் எழுந்து வந்திருப்பார்கள். இந்த இடத்திலே அறிவுத்தெளிவு இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாம் அறிவுத்தெளிவோடு கேளாத கேள்வியை கேட்டிருப்பார்கள் என்று சில விளக்கம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஆகையினால கேட்டறியாத கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர் செய்தது இத்தருணமே. ஆதலால் இத்தருணமே சன்மார்க்க காலம். இதற்கு சாட்சியாகத்தான் நான் சன்மார்க்க கொடி கட்டி கொண்டது என்றும் சொல்லுகிறார்கள். உபதேச குறிப்புகள் 364 பக்கத்திலிருந்து 6-7 பக்கங்களை தாங்கள் எடுத்து தயவு செய்து இந்த தெய்வ நிலைத்து வெளியீடாகிய இந்த அருட்பிரகாச வள்ளலார் அருளிய திருவருட்பா உரைநடை பகுதி, இந்த உரைநடை பகுதியிலே நான் சொல்லப்பட்ட 364 பக்கத்திலிருந்து இந்த செய்திகளை வள்ளலார் பதிவு செய்து கொண்டே வருகிறார். இதையெல்லாம் ஏன் இவ்வளவு எடுத்து இந்த நல்ல நாளிலே இந்த பேருபதேசத்தை படித்து அந்த கருத்துக்களை தமிழ் மக்கள் புரிய வேண்டும் என்று வள்ளலார் நினைத்ததைப் போல இதுவரைக்கும் யாரும் அந்த பேருபதேசத்தை பற்றி விரிவாக எந்த சங்கங்களிலும் எந்த நூலாசிரியர்களும் எவருமே விரிவாக விளக்கமாக இன்னதுக்கு இன்னது என்று மக்களுக்கு எடுத்து சொன்னாமலே போய்விட்டார்கள். வள்ளல் பெருமான் அதை நினைவுபடுத்துகிறார். அதை நினைவுபடுத்ததை, என் நினைவில் தோன்றியதை ஏன் இந்த பேருபதேசம் புறக்கணிக்கப்படுகிறது, ஏன் இந்த பக்கங்களில் உள்ள புராண கதைகளை பற்றிய செய்திகள் எல்லாம் எந்த சன்மார்க்க அறிஞர்களும் சொல்லவில்லையே என்று எனக்கு வருத்தப்பட்டேன். இன்னமும் சரியாக அந்த திகைப்பாகத்தான் இருக்கிறது. ஆகையினாலே தொப்புள் நாடியுடன் கலப்புண்டாகி பிரம்மனுக்கு உஷ்ணத்தை கொடுக்கின்ற கதையிலிருந்து அநாகதம் என்று வகுற்று பதிவுக்கு மேலே உள்ள நெஞ்சி பகுதி வரை எடுத்துக்கொண்டு சைவ புராணங்களும் வைணவ புராணங்களும் பாடப்பட்டு இருக்குமோ என்ற ஐயம் எனக்கு வருகிறது. இந்த ஐயத்தை தீர்த்தருளும்படி எல்லா விதமான சன்மார்க்க சான்றோர்களுக்கும் வந்தனம் சொல்லி இந்த நல்ல நாளிலே இந்த பேருபதேசத்தை மீண்டும் மீண்டும் சன்மார்க்க அன்பர்கள் படித்து, அறிஞர்கள் படித்து, ஏழை என்னை போன்ற எளிய ஒரு மக்களுக்கு விவரத்தை தெரிவித்து நல்ல விதமாக வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.